உதகையிலிருந்து பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு பேருந்து வழிமறித்து சீருடை அணியாத காவலர் ஒருவர் அதிவேகமாக ஓட்டுவதாக கூறி தகராறு செய்ததால் உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம் விஜயசுந்தரம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தானது உதகை அருகே இருக்கக்கூடிய நொண்டிமேடு பகுதியில் அதிக வேகமாக இயக்கப்பட்டதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் சீருடை அணியாத காவலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதாவது எதிரே இருசக்கர வாகனத்தின் மீது விபத்து ஏற்படுத்துவது போல அரசு பேருந்து இயக்கியதாக கூறப்படும் நிலையில பேருந்தின் பின்புறம் காரில் சென்ற சிவில் சீருடையில் சென்று கொண்டிருந்த காவலர் அரசு பேருந்தை மறித்து நிறுத்தி அரசு பேருந்து ஓட்டுநரிடம் எதன் காரணமாக இவ்வளவு வேகமாக அரசு பேருந்தை இயக்கி செல்கிறீர்கள், பேருந்துல பயணிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது பேருந்து ஓட்டுநருக்கும் சீருடை அணியாத காவலருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால உதகை மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்த சம்பவம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு அந்த போக்குவரத்தை சீல் செய்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.